சென்னை பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததாக கூறப்படும் சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. கண்டோன்மென்ட் பகுதி பல்லாவரம் காமராஜ் நகர், முத்துமாரியம்மன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, மலைமேடு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு திடீர் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் நேற்று இரவு குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கின்றனர். இந்த சூழலில் இதுபோன்ற பாதிப்போடு பல்வேறு மக்கள் மருத்துவமனைக்கு சென்ற வேளையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த சூழலில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட திருவேதி என்பவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதேபோல மோகனராகவன் என்பவரும் செல்லும் வழியில் உயிரிழந்து விட்டார் என்ற தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருவருமே முந்தைய நாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய வேளையில் உயிரிழந்திருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளையில் உயிரிழந்த மோகனராகவன் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட போது உறவினர்கள் அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. இதற்கிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மக்களை பார்த்து ஆறுதல் கூறிய அமைச்சர் தாமோ அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் மக்கள் பாதிப்பு என்பதை மறுத்தார். குடிநீர் மாதிரிகள் ஏற்கனவே ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதுபோக உயிரிழந்தவர்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையும் வரவேண்டியதுள்ளது. இந்த சூழலில் உணவால் தான் பாதிக்கப்பட்டார்கள் என அன்பரசன் சொல்வது தவறு என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் 50-60 பேரும் ஒரே உணவையா சாப்பிட்டார்கள் என கேள்வியையும் எழுப்பினர். கழிவுநீர் கலந்த குடிநீராலேயே குழந்தையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குடிநீராலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு பிரச்சனையே தண்ணி தான். மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணியால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. இந்த தண்ணி நல்லா விட்டுருந்தாங்க, இல்லை கழிவு நீர் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. காவா தண்ணி கலந்து இருக்கனால தான் இப்போ ஒரு டெட்டு ஆகிப்போகுது. அவரு சரி, ஒருத்தர் சாப்பிட்டாரு வைக்க, ஒருத்தர் சாப்பிட்டாருங்க, ஒருத்தர் சாப்பிட்டாரு ரைட்டு. நீங்க ஜிஹெச்ல இப்போ ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிறாங்க, அப்போ 50 பேருமே சாப்பிட்டு சரியில்லையா? என்ன கோரிக்கை நான் வைக்கிறேன். இப்போ ஒருத்தர் சாப்பிட்டாங்கப்பா, சரியில்லை, நான் சாப்பிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஓகே. இப்போ நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க, அவர் சாப்பிட்டுக்கிறாரு, அவர் சாப்பிட்டு அவர் சாப்பிட்டா இவர் சாப்பிட்டுக்கிறாரு. இப்போ 50 பேருமே ஒரே துண்டு வந்தோம். நான் தோசை துண்டு இருப்பேன், நீங்க இட்லி துண்டு இருப்பீங்க. இந்த குழா தண்ணி தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் இங்கே வரும். எல்லாருக்கும் 3 குடம் தான் வரும். அந்த 3 குடத்தையே 2 நாள் வச்சுப்போம் நாங்கள். அந்த தண்ணி குடிச்சு தான் ஒரு குழந்தை கூட ரொம்ப சீரியஸாக இருக்குது. மேலே 2 ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க. 2 ஆஸ்பத்திரியும் முடியாதுன்னு எக்மூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எக்மூருக்கு அனுப்பிச்சு அங்கே சீரியஸாக இது ஐசியூவில் வச்சுக்கிறாங்க. நல்லா விளாண்டுனா இருந்தது. நைட்டெல்லாம் விளாட்டு சாப்பிட்டு போய் பட்டுச்சு குழந்தை. சாப்பிட்டு தண்ணி குடிக்காதா, சாப்பிட்டு போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே வாந்தி பேசி ரொம்ப டல்லாகிடுச்சு. 5 குடம் ஒரு நாளைக்குன்னும் போது, அப்புறம் மழை காலத்தில் அதை வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. அது என்ன கலந்து வந்ததுன்னு தெரியல. தண்ணியில் அந்த தண்ணி தான் குடிச்சிருக்காரு. அந்த தண்ணி குடிச்சு தான் இப்படி ஆயிடுச்சு. நல்ல தண்ணியை கொடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா செப்பரேட்டாக ஒரு டேங்க் வைக்கலாம். நீங்கள் பாருங்க, அந்த மாதிரி டேங்க் எதுவுமே இல்லை. அது ஏதோ தொட்டி மாதிரி, அதுலேருந்து குழந்தை தான் அந்த தண்ணியை தான் பிடிக்கிறாங்க. இதில் இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை மாற்றலாம், எதனா மாற்றலாம். மாதத்துக்கு ஒன்றும் இல்லை, 1 நாள் 2 நாள் வேலை தான் அது. இந்த தண்ணியை தான் எல்லாரும் சமைக்கிறதுல இருந்து எல்லாமே அதை தான் யூஸ் பண்றாங்க. அது இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஒரு உயிரே இப்போ போயிடுச்சு. 2 குழந்தைங்க எல்லாமே இப்போ அம்போன்னு ஆகி போயிடுச்சு. இப்போ அந்த தண்ணியால எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. காலங்காலமா இந்த தண்ணியே இந்த ஊர்ல பெரிய பிரச்சனையாவே இருக்குது. அந்த தண்ணியை யாரும் ஒரு இது பண்ணியே தர மாட்டேங்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.